நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னடா இது போட்டி மேல ஒரு பக்கம் போட்டி, எப்படியாவது அந்த ரகுவை பிடிச்சி அவன் போட்டியை கழுத்தி எடுங்கடா ஒரு பக்கம், அப்பதானே ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் ரகு இருக்காரு, அவருன்னு ஒரு பக்கம் ரேணுகா கூட சேர்ந்துன்னு அப்படியே சும்மா ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு தட்டின்னு இருக்காங்க. எப்படியோ ஒண்ணு இந்த மல்லி இருக்காளே, அவன் இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, அவளை ஒரேடியா அடிச்சு துரத்திட்டு பர்மனண்டா அந்த இடத்த நீ பிடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து நான் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே நம்ம ரேணுகா இருந்து அந்த மல்லியை எப்படி அடிச்சு விரட்டணும், அவளை எப்படி துண்டாக்கான துணியாக்கான ஓடணும்னு எனக்கு நல்லா தெரியும் ரகு, நான் பாத்துக்கிறேன். அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சு அடுத்த செகண்டே இந்த சாம்ராஜ்யமே என்னோடது, என் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் வைக்கிறதுதான் சட்டம், நான் எங்க எழுதுறதுதான் சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா. சரி பரவாயில்ல ரேணுகா, உன் ஆசை, ஏன்னா கனவா போறத கனவாவே நீ நினைச்சது இருக்க பாத்தியா, அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அதே சமயத்துல அதுக்கான எஃபெக்ட போடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. போலீஸ் இருந்து நம்ம மல்லிக்கு போன் பண்றாங்க. மல்லே எங்கம்மா அந்த ரகுவோட நம்பர் கொடுத்தல, அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணத்துல நான் இருக்கிற இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்காரு, நான் போய் பிடிச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார் என்ன சார் கேள்வி கேக்குறீங்க, போய் ஃபர்ஸ்ட் அவனை புட்டிங்க சார், புடிச்சு இழுத்துன்னு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொன்னாங்க. சொன்னதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அந்த போலீஸ் ஒரு பக்கம் ஜீப் எடுத்து சும்மா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க போறாரு. போய் பார்த்தா நம்ம ரகு அங்க நின்று இருக்காரு சைலண்டா. சுடரி போய் மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா போலீஸ் சவுண்டு கேட்டதா ரகு இப்ப மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்மள புடிச்சு மட்டும் என்ன பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நாம ஏன் பயப்படணும், எந்த ஒரு ஆதாரமும் அவகிட்ட இல்ல, நம்மள விசாரிக்க தான் போறாங்க. விசாரிக்கிற இடத்துல எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டா நம்ம மேல என்ன ஆதாரங்க ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம மேல கேஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு ரகு அப்பதான் யோசிச்சு சைலண்டா நின்றாரு. உடனே போலீஸ் வந்து தர்மடி கொடுக்குறாங்க. கண்ணு மேல பொக்குன்னு ஒரு குத்து, தவட மேல பொக்குன்னு ஒரு குத்து, அடடா வலிக்குதுரா வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டு நம்ம ரகு வந்து பக்கம், சார் எதுக்கு சார் என் மேல கை வச்சுங்க, யார கேட்டு கை வச்சுங்க, அரசு வாரண்ட் இருக்கா காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே 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 முள்ள மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தானே, கேப் மாதிரித்தனம், எல்லா தனமும் பண்ணிட்டு இங்க வந்து நல்ல மாதிரி அப்படியே சும்மா நடிக்கிற, நீ நடிக்கிற அவனை பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாரு நம்ம தலைவர். போலீஸவே கடுப்பேத்துறோம்னா அம்மா பெரிய லாட்டு லபு கக்கணும் பாத்தியா இல்லையா டே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் டே தம்பி நீ பண்ணதெல்லாம் தப்புடா, அதுக்கான நியாயம் தர்மம் கண்ணியம் கட்டப்பாடு எல்லாமே இருக்கு, அதை பாத்துக்கலாம் விடு, நீ ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி கடத்தினது நீ தான். அது மட்டும் இல்லாம அந்த ரேணுகா இருக்கார்ல, அவ உனக்கு ரொம்ப நெருங்கியவ, நீயும் அவளும் கேப் மாதிரியான வேலை செஞ்சு இந்த வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் சுரட்டதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்ற உண்மை வாக்குமூலத்தை மட்டும் நீ கொடுத்துட்ற. அப்பு நான் உன்னை இப்படியே விட்டுறேன், நீ ஆயா பட்ட அடிச்சு ரக்க அடிச்சுன்னு ஒரு பக்கம் போயிரு. ஆனா அதை விட்டு என்கிட்ட தேவையில்லாம பண்ண அப்புறம் ஜெயில தான் போய் கழித்தணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது வரைக்கும் வாக்குறுதி ஒருத்தர் கொடுத்துனா அதை நிறைவேற்றாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே 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 நான் நீ சொன்னதும் நான் சேர்த்து நான் வீட்டு வேலைக்காரன் நினைச்சேன், என்னால எதுவும் செய்ய முடியாதுடா. ஏன்னா எதுக்கு செய்யணும், ஃபர்ஸ்ட் மேல என்ன தப்பு இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு, எந்த ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்துல என்ன நீ வந்து என்கொயரி அடிப்படையில தான் அரெஸ்ட் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும் உன்னால, ஒரு பருப்பும் ஒரு டேஷும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாரு நம்ம ரகு வார்த்தை அளந்து பேசணும். ரகு உண்மை ஒரு நாள் வெல்லும், கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெல்லும். அந்த வெல்ற நேரத்துல உனக்கு மவனை அள்ளு விட ஒரு பக்கம் அல்லு 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 அல்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அல்லு அல்லுன்னு பாட்டு பாடுவான். அந்த அளவு ஒரு பக்கம் அடி உத எல்லாம் பின்னி பெடல் எடுத்துறாங்க. அதனால பேசுற இடத்த கொஞ்சம் தீர்மானிச்சு இந்த இடத்துல நம்ம பேசலாமா மானாவா, இந்த இடத்துல இது பேசினா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு 1% 100% நீ பேசினா நல்லது. அதை விட்டுட்டு நான் பேசுறதான் கரெக்டு, நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டுக்கயா, இல்லையா உன் இஷ்டம் நீ எதனா பண்ணிக்கயா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கிடையே என்ன ஆகும், பேச்சுவாதான் நடக்கும். அது போலதான் இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, ரகுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி என்னப்பா ரகு வீட்டாரி போலீஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம், என்ன நடந்தது, நான் சொன்ன மாதிரி வந்து கேட்டாங்க போல, என்னதான் உனக்கும் அந்த ரேணுகாவுக்கும் தொடர்புன்னு சொல்லிட்டு தெரியப்பா, என்கிட்ட எதுவும் சொன்னா நான் ஏதோ உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எந்த ஹெல்ப்பும் இல்லை, அவ வந்து மென்டலா இருந்தாலும் அப்போ வந்து வந்தா அந்த சமயத்துல நான் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கருத்துக்கள் இது எல்லாம் எடுத்து சொன்னேன். அதனால என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு, அதனாலதான் என்கிட்ட என்ன டச்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்டுதான் டாக்டரே நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் காது குத்தாதான் பாப்பா இல்லப்பா, அங்க பாத்தியா
ஒரு சவரன் காதுல அப்படியே சும்மா தங்கம் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி சொல்ல, நான் ராஜேஸ்வரி தங்கம் போயினுக்கிற விலைக்கு ஒரு சவரன்ல காதுல தொங்குதே அம்மா, நீ எல்லாம் வேற லெவலமா, நம்மளுக்கெல்லாம் 2 கிராம் 1 கிராம் நெகவாகத்துக்கே துப்பு இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாழ்க்கை அப்படியே சும்மா போகம் மாதிரி அப்படியே சும்மா வந்து பொலான்னு ஒரு அடி அப்படியே சும்மா இப்படிதாங்க ஒரு பக்கம் தூங்குழுந்து வாழ்க்கைய ஒரு பக்கம் தூங்குழுந்து போயின்னு இருக்கு நம்ம ரஞ்சிதத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியை நம்ம வந்து முதல் தப்பு. ராஜேஸ்வரி தான் தனக்கு எல்லாமே, ராஜேஸ்வரி நல்லதே பண்ணுவா, நம்ம வாழ்க்கையில இனிமே கஷ்டமே இருக்காது, ராஜேஸ்வரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பினது 3வது தப்பு. இந்த மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணே இருக்கா, உனக்கு எப்படி வாழ்க்கை அமையும் சொல்லு பார்க்கலாம். ஒரு விஷயத்த நீ தேர்ந்தெடுக்கனா அந்த விஷயத்துல நீ கரெக்டா இருக்க, அந்த விஷயத்துல இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுல இன்வால்வ் ஆனாலும் நம்மளுக்கு கஷ்டம் வராது, வாழ்க்கையில சந்தோஷம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிதல் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்துல நீ தலையிடணும். அதை விட்டு நான் எல்லா விஷயத்தையும் தலையிடுவேன், நான் ஒரு மூக்கு நோண்டி அது மட்டும் எல்லா விஷயத்தையும் தலையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி தலையிடனா என்ன பண்ண முடியும்? நீ ஃபர்ஸ்ட் அடி வாங்குறதால அடி வாங்கிதான் ஆகணும். ஒரு இடத்துல அடி வாங்குறேன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை நீயே தயார் பண்ணிக்கணும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி பண்ணிக்கலாமோ இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீ உன்னதானே நீ வருத்தி நடந்ததால ஒரு பிரோஜனம் இல்லை, ஒன்றும் நடக்கவும் போறதில்ல. அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் வாழ்க்கை போயின்னு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டீம் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.